ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி வந்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்னதாக ஒரு தக்காளி, கேரட், பீன்ஸ், பட்டாணி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே லைட்டாக மஞ்சள்தூள், உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1 டம்ளர் ரவை வந்து நான் இதில் கொட்டியிருக்கேன். கொட்டி நல்லா கிளறியாச்சு. கிளறின பிறகு வந்து 2 டம்ளர் சுடுதண்ணி வந்து நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். அந்த சுடுதண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே கரம் மசாலா, கொஞ்சமாக ஆயில், கொத்தமல்லி தழை சின்னதாக கட் பண்ணி இதை மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு சுற்றி இருக்க தண்ணி எல்லாம் வந்துடும். வெறும் ஆயில் மட்டும் நிற்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட பிறகு மேலே லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி கிளறிக்கோங்க. ஸோ சிம்லேயே வச்சு நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா உதிரியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமனை நான் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடித்த பிறகு நம்ம இதுக்கு இப்போ சட்னி ரெடி பண்ண போகிறோம். சட்னிக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் வந்து உப்பு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, இதை மட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு ரெடி பண்ணி இதோட ஆட் பண்ணிட்டா நமக்கு வந்து சட்னியும் ரெடி. ஸோ இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு கப்பில் நம்ம அப்படியே ஒரு கரண்டியில் எடுத்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் கரெக்டான பதம்.